அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் அடிக்கடி உங்களுக்கு போன் கால் செய்து பேசிக்கொண்டே இருக்க ஒரே ஒரு முறை இதை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடன் ஒரு சின்ன ரகசிய குறியீடு இருக்குங்க. ரொம்பவுமே இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது உடனடியாக அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் அல்லது குறைந்தபட்சம் ஒரு மெசேஜ் ஆவது வரும். ஏதோ மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக அவங்க பிரிந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு நல்ல ஹீலிங் ஏற்பட்டு அந்த நபராகவே உங்களை பிங்க் பண்ணுவாங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை ஒரு சின்ன குறியீட்டுல எழுதி அதை நம்ம தினமும் 2 நிமிடங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இதை ஒரு சின்ன சைக்கோ சிம்பாலஜி போன்ற மெத்தட்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்றது ஏதாவது ஒரு குறியீட்டையோ அல்லது ஓவியத்தையோ தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அதனுள்ளே இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்கள் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். பிறகு அதற்கேற்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு உருவாகும். அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் குறியீட்டில் ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை எழுதிட்டு அதை தினமும் நாம் பார்க்கும் போது நம்முடைய ஆழ்மனதில் அது பதியும். பிறகு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு நல்ல இணக்கமான போக்கு நிலவும். அவங்களாகவே உங்களுக்கு போன் கால் பண்ணி மனசு விட்டு பேசுவாங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது சார்ட் பேப்பர் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ரூல்டு பேப்பர் யூஸ் பண்ண கூடாது. தினமுமே அதை நம்ம 2 நிமிடங்கள் பார்க்க போறதுனால பேப்பரை காட்டிலும் ஒயிட் கலர் சார்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க வரைஞ்சுக்கணும். 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் மட்டும் நீங்க பிங்க் கலர் அல்லது ரெட் கலர்ல வரைஞ்சுக்கோங்க. அதற்குள்ள உங்களுடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதாவது முதல் வட்டத்துக்குள்ள உங்களுடைய பெயரை எழுதுங்க. அதை கிரீன் கலர் பெண்ணால எழுதணும். தமிழ், இங்கிலீஷ் அல்லது உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க எழுதிக்கோங்க. அதற்கு கீழே அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க, 1221. பக்கத்து சர்க்கிள்ல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதுங்க. அதற்கு கீழேயும் ஏஞ்சல் நம்பர் எழுதணும், 1221. இதையும் நம்ம கிரீன் கலர்ல தாங்க எழுதணும். இந்த 2 சர்க்கிளுக்கு நடுவுல மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா அந்த இசட் போல சிம்பிள் போட்டுட்டு 2 டாட் வைக்கணும். இதை ரெட்ல தாங்க எழுதணும். கீழே இருக்கக்கூடிய குறியீட்டிற்கு கீழே கால் மீ சடன்லி நவ், இது தாங்க ஸ்விட்ச் வேர்ட். இதை கிரீன் கலர்ல நீங்க எழுதிடுங்க. இதை எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நீங்க உன்னிப்பாக பாருங்க. அதுல இருக்கக்கூடிய பெயர்கள் மற்றும் குறியீடு ஸ்விட்ச் வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க பாருங்க. பிறகு அதை நீங்க சேஃப்டியான ஒரு
இடத்துல வச்சிருங்க. இந்த பேப்பரை நம்ம மடிக்க கூடாதுங்க, அடிக்கடி மாற்றவும் கூடாது. ஒரே ஒரு நாள் மட்டும் இதை எழுதி வைத்தாலே போதும். தினமும் அதை 2 நிமிஷம் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். உங்களுடைய மணி பர்ஸ்ல, வேலட்ல, லேடிஸா இருக்கீங்கன்னா ஹேண்ட்பேக்ல கூட இதை நீங்க போட்டு வச்சுக்கலாம். இதை மடிச்சு வைக்க கூடாதுங்க. நீங்க ரொம்ப பெருசா வரையணும்னு கூட கிடையாதுங்க. உங்களுடைய மணி பர்ஸ்ல, வேலட்ல, ஹேண்ட்பேக்ல வைக்கிற அளவிற்கு நீங்க வரைந்தாலே போதும். நார்மல் ஒயிட் கலர் பேப்பர்ல நம்ம எழுதினோம்னா அது கிழிவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சேஃப்டியா வச்சுப்பீங்கன்னா பேப்பர்லயே வரைஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒயிட் கலர் சார்ட் பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருக்கும். இதை இத்தனை நாட்கள் தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு போதும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் தினமும் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 2 முதல் 5 நிமிடங்கள் இதை பார்த்தாலே போதும். எந்த டைம் வேணாலும் நீங்க பார்க்கலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. இருந்தாலும் எந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை பற்றி பார்க்க போறோம். இதுதாங்க ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. உங்களுடைய நியாயமான கோரிக்கை, தேவை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தினமும் வெறும் 5 நிமிடங்கள், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட்ல இதை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். தினமுமே இந்த ஏறு சிங்கியை நீங்க கையில தொடும்போது ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஏறு சிங்கி கட்டையை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நம்ம வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த மே மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க மே மாதம் 9ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். இது வாட்ஸ்அப் நம்பர். சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.